லைட் கமர்ஷியல் செக்மெண்ட்ல இன்னைக்கு மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏன் பின்னாடி இருக்க இந்த ரெண்டு வண்டி தான். இன்ட்ராவோட V50 கோல்டு அண்ட் அசோக் லேலனோட படா தோஸ். இது ரெண்டோட கம்பேரிசனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் ரொம்ப கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இதோட மைலேஜ் டெஸ்ட் தான். ஸோ அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணிட்டோம். காலையில் எடுத்தோம், இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கிளைமேட்டில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வண்டியுமே அப் டு த லோட், அதாவது அதோட பாடி லெவலுக்கு வந்து ஃபுல்லாமே லோடு வந்து ஏற்றிருக்கோம். ஸோ ஃபுல் லோடை ஏற்றிட்டு ஒரே ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். திருப்பி ஒரே ரோட்டில் ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஸோ அதோட மைலேஜ் டெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நீங்கள் பார்த்துருக்க மோட்டோகிராஃபிக், நான் உங்கள் UK. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ஸ்பெசிஃபையாக இந்த பிக்கப் ட்ரக்ஸை வந்து நம்ம கம்பாரிசன் பண்ணுறோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அந்த லோடை ட்ராவல் பண்ணிட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு இதுதான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, இது நார்மலாக வந்து அர்பன் சிட்டிக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கோம், இல்லை மெட்ரோ சிட்டிக்கு ட்ரைவ் பண்ணுறதா இருக்கும், இல்லை இன்னும் ரூரல் ஏரியாவுக்கு ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே இதால் ஒரே ஸ்டார்ட்டில் வந்து கடந்துட்டு வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ டாடா பற்றி ஆல்ரெடி சொல்ல வேண்டியது இல்லை. இன்ட்ரா சீரியஸில் அவங்க எக்கச்சக்கமாக அடுத்தடுத்த லோட் கெப்பாசிட்டி வேரியேஷன்லேயே வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் சொல்லியே ஆகணும். ஸோ இன்ஜின் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராவில் 4 சிலிண்டர் வருது அண்ட் படா தோஸ் பொறுத்த வரைக்கும் 3 சிலிண்டர் வருது. ஸோ அதுதான் பெரிய சேஞ்சாகவே இன்ட்ராக்கு வரும். ஏன் அப்படின்னா உள்ளக்குள்ள உங்களுக்கு NVH நல்லா இருக்கும். அதாவது நாய்ஸோ வைப்ரேஷனோ ஏதாச்சும் ஒரு ஹார்டான ஸ்பேஸ்ல அடிச்சிட்டோம்னா அதோட இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வெளியில ஃபீல் ஆகாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 4 சிலிண்டர்ன்றனால இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட், ஸோ அதோட வைப்ரேஷனுமே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 80 HP பவர் தான் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரா V50 பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 220 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே படா தோஸ்ட் வந்து 190 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டாடா இன்ட்ரா V50 கோல்டு பொறுத்த வரைக்கும் GBS 65 சிங்க்ரமைஸ் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்க்ரமைஸ் கியர் பாக்ஸ் பற்றி தெரியும், அது ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இப்போ வந்து அப்படியே ஃப்ளாட் பாடியாக தான் இருக்குது. இதுக்கு தேவைப்படுற, அதாவது உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி, இப்போ நீங்கள் ஒயிட் குட்ஸ் வச்சிருக்கலாம், வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் FMCG நீங்கள் ட்ரைட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடி கட்டிக்கலாம். ஸோ பாடி கட்டினப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வேரியேஷன் இருக்குது. ஆனால் லோக்கல் ட்ராவல் அப்போ நம்மளுக்கு அந்த வெயிட் வேரியேஷன் பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வண்டிக்குமே வந்து சேம் செட் ஆஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. R15 inch டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டிக்குமே 5 போல்ட்ல தான் வருது. ஸோ அதனால் ரிஜிடிட்டி ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டு வண்டியோட டிரைவிங் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உள்ள வந்து உட்காந்தோன்னா டிரைவருக்கு அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும்ல. ஸோ ரெண்டு வண்டியுமே நான் தனியாக இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன ஒன்றுனா, நான் அசோக் லேலன் படா தோஸ்ட் வந்து நான் முன்னாடியே ட்ரைவ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அது திரும்பி அதே ஓல்ட் ஸ்கூல் லுக்கில் இருந்துச்சு. பட் ஒரு டிசைன் வைஸ் இன்னும் கொஞ்சம் புதுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ட்ராவை சொல்லுவேன். ஸோ இன்ட்ராவில் நான் உள்ளே உட்காரும் போதே கஸ்டமர் மேலே ஒரு கன்சர்ன், டிரைவர் மேலே ஒரு கன்சர்னாகவே தான் இருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் போட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ உள்ள வந்து உட்காந்தோன்னா எனக்கும் அந்த ஸ்டேரிங்க்கு உள்ள ஹேண்ட் ரீச்சாக இருக்கட்டும், அது ஃபுல்லாமே நல்ல கேபின் ஸ்பேஸ் வந்து எனக்கு நல்லாவே இருக்கு. பட் எனக்கு அங்கே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆச்சு படா தோஸ்ட்ல. பட் இங்கே இன்ட்ரா பொறுத்தவரையும் எனக்கு கேபின் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆக்சிலேஷன் வந்து ரைட் பை வயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் ஷிஃப்டர்ஸோட வந்துருக்கு நம்மளுக்கு கியர் ஷிஃப்டர்ஸ். ஸோ அது எல்லாமே இன்னொரு நல்ல விஷயம். அண்ட் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இது எனக்கு டாடா இன்ட்ரா பொறுத்தவரையும் ட்ரைவ் பண்ணும்போது. அண்ட் ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ரெண்டு வண்டியுமே நான் மாற்றி ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு வண்டியுமே எனக்கு இன்னும் ஷோல்டர் பெயின்ஸ் வரல. பட் இந்த கேபின் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் அதிகமாக ஃபீல் ஆகுது. எனக்கு படா தோஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இன்ட்ராவில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஓவரால் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் சிமிலராக தான் இருக்கு. பட் வந்து இது கேபின் ஸ்பேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகுது. அண்ட் ரெண்டுக்குமே வந்து சீட்ஸ் நல்லா சாஃப்டாக தான் கொடுத்துருவாங்க. பட் ரெண்டு சீட்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, இன்னும் ஹெட்ரெஸ்ட் வந்து ரிமூவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும். அண்ட் டிரைவிங் வந்துடும். ஸோ டிரைவிங் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 1600 RPMல வந்து ரெண்டு வண்டியுமே அதோட பீக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இதில் வந்து அந்த 220 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து நம்மளால ரோட்ல ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் பிரிட்ஜஸ்ல ஏறும்போது நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. எந்த ஒரு இன்ஜினோட ரம்பிள் அதிகமாகாம
ஸ்மூத்தராகவே நம்மளுக்கு வண்டியை மூவ் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கு அந்த நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் ரியரில் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பாஞ்சியராகவே தான் கொடுத்துருக்காங்க. லோடு வச்சு ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக வந்து இன்ட்ராக்கும் இந்த படா தோஸ்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த 180 டிகிரி ஆஃப் வியூ வந்து நம்மளுக்கு இன்ட்ரால வந்துடுது. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுமே நம்மளுக்கு இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு கன்ஜஸ்டடான டிராஃபிக்ல நீங்க வண்டி ஓட்டிட்டு போனாலும் ஹெவி லோட்ல இருக்க போனாலும் நீங்க லோடு அவ்வளவு தூரத்து வச்சிருக்கீங்கன்ற ப்ரெஷர் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு 180 டிகிரி ஆஃப் வியூ கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியா பார்த்துட்டு டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் ஓவராலா எனக்கு வண்டி ஓட்டும் போது அந்த கிளச் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு கியர் ஷிஃப்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஹேண்ட் ரீச் வைஸ் ஈஸியாவே தான் இருக்கு. விசிபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ லோடு ஏற்றும் போது எந்த ஒரு இன்ஜின் ரப்பிளும் எனக்கு அதிகமா இல்லை. இது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஆட் ப்ளூலாம் இல்லை. ஸோ ஆட் ப்ளூலாம் இல்லாதது வந்து ஒரு செலவு கம்மியாக தான் கொடுக்கும் இன்ட்ரா V50 பொறுத்த வரைக்கும். ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டு இதுக்கும் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னேன்ல. ஸோ ஓவராலாக எப்படி கால்குலேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அரௌண்ட் நம்மளுக்கு இன்ட்ரா V50 பொறுத்த வரைக்கும் 15 to 16 கிலோமீட்டர்ஸ் வந்து ரஃபாக கொடுத்துருக்கு. அது பாயிண்ட் சீரியஸ்ல கொடுத்துருக்கு. அண்ட் தோஸ்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அரௌண்ட் 13 to 14 கிலோமீட்டர் ரஃபாக கொடுத்துருக்கு. இப்போ இந்த வண்டி ரஃபா வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடுது, ரெண்டு வண்டியுமே ஓடுது அப்படின்னா இன்ட்ரா V50 பொறுத்த வரையும் 323 லிட்டர் வந்து செலவாகுது. இதே வந்து படா தோஸ்துக்கு 370 லிட்டர் செலவாகுது. இது ஒரு 323, இது ஒரு 370. ரெண்டு மைனஸ் பண்ணா கரெக்டா 47 லிட்டரே வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 50ஆவே வந்து இந்த கிலோமீட்டர் வித்தியாசத்தை வச்சுக்கோம். 101 ரூபா போட்டோம் அப்படின்னா 5050 ரூபா. அந்த அளவுக்கு வந்து மந்த்லி வந்து இன்ட்ரால இருந்து நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 60,000 ரூபா வரைக்கும் அரௌண்ட் ஒரு 3-4 டியூ வந்து நீங்க அதுல வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாவே இருக்கும் இந்த ரெண்டு வண்டியோட வெர்டிக்ட். ஸோ எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த வண்டியோட லுக், அதாவது இன்ட்ரா V50 கோல்டு பொறுத்த வரைக்கும் அதோட லுக், கலர் பேட்டர்ன் சூப்பராகவே இருக்கு. குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்கு. யங்ஸ்டருக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த ரிஜிடான சேசிஸ், ஹைட்ரோஃபோமிங்ல உருவாக்கியிருக்க அந்த ரிஜிடான சேசிஸ். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல கஸ்டமருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது என்ன அப்படின்னா மைலேஜ் தான். அவங்க பாக்கெட்டில் எவ்வளோ காசு உள்ளே வருது அப்படின்றதா மேட்டர். ஸோ அதில் வந்து இதோட மைலேஜ், ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்குமே இது இன்னும் சூப்பராகவே தான் கொடுக்குது. ரஃபாக அந்த ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 60,000 வரைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாகவே தான் நம்மளுக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த படா தோஸ்த் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்னும் அந்த ஓல்ட் ஸ்கூல் லுக் எடுத்துட்டு அவங்க அப்டேட் பண்ணி கொண்டு வரணும் கண்டிப்பான முறையில். ஸோ ஓவராலாக வெர்டிக்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரா வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு வண்டியோட கம்பாரிசன் ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி வேற வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வண்டியை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ண முடியும். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.